Good morning students. Today atomic structure lesson la electronic configuration of atoms அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு பற்றி இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஒன் ஆட்டமில் மெயினாக இருக்கக்கூடிய 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ இதில் எலக்ட்ரான்கிறது அரவுண்டு த நியூக்ளியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். proton and neutron inside the nucleus la present ஆயிருக்கும். So electron revolve around the nucleus orbit or cells அப்படின்னு சொல்லுவோம். Electrons revolve around the nucleus orbit or cells அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரானை நம்ம ஆர்பிட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். அதாவது த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் electrons in different cells is called electronic configuration. ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸை போர்ஸ் அண்ட் பர்ரி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ போர் அண்ட் பர்ரி ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரூல்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரூல், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ பர்டிகுலர் ஷெல் இஸ் கிவன் பை 2n². ஸோ அதாவது ஒவ்வொரு செல்ஸ்லேயும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 2n² அப்படிங்கிறத குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செல்ஸ்லேயும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த 2n² ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது செல்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு செல் அப்படிங்கிறத கே அப்படின்னு சொல்லுவோம், செகண்டை எல், தேர்டு எம், ஃபோர்த்து ஒன் என். ஸோ அப்போ அதில் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஸோ ஃபஸ்ட்டு என்னங்கிறது 1 2 3 4 அப்படிங்கிற நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த செல்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2n² ஃபார்முலாவில் என்னங்கிற இடத்துல 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த செல்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னங்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 2. என்னங்கிற வேல்யூவில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 2s are 4, 4 × 2 8. ஸோ எல் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 18 எலக்ட்ரான்ஸ், 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 32 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ பர்டிகுலர் ஷெல் அப்படிங்கும்போது கே செல்லில் 2 எலக்ட்ரான்ஸ், எல்லில் 8 எலக்ட்ரான்ஸ், எம்மில் 18 எலக்ட்ரான்ஸ், என் ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ இது ரூல் 1. நெக்ஸ்ட்டு ரூல் 2. ஸோ ரூல் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்ஸ் ஆர் ஃபில்டு இன் ஸ்டெப்வைஸ் மேனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நியூக்ளியஸ்க்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டை நம்ம ஃபஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆர்பிட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆர்பிட்க்கு போகணும். செகண்ட் ஆர்பிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் தேர்ட் ஆர்பிட்க்கு போகணும். ஸோ அதை தான் ஸ்டெப்வைஸ் மேனர். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்பிட்டில் 8, அதுக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் தேர்ட் ஆர்பிட்க்கு போகணும். இது ரூல் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட்டட் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இஸ் 8. அதாவது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி ஒன் எலமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் ஃபில் பண்ணும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் ஃபில் பண்ணும். அதை விட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்னு வரும்போது ஒன் எலமெண்ட்டோட லாஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணும். அதை விட அதிகமாக ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்,
வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம்? ஸோ இப்போ அலுமினியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அலுமினியம், ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். எலமெண்ட்ஸுடைய ஃபார்முலா சிம்பிள்ஸை அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரோட சேர்த்து ஞாபகமாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அலுமினியம் அப்படின்னா அதனுடைய சிம்பிளை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 13Al27. ஸோ இதில் சப்ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய 13 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய 27ங்கிறது மாஸ் நம்பர். ஸோ அப்போ அலுமினியம்ங்கிற எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் 13, மாஸ் நம்பர் 27. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா A மைனஸ் Z. A மீன்ஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ மாஸ் நம்பர் 27, அட்டாமிக் நம்பர் 13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 14. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸுங்கிறது அட்டாமிக் நம்பர் என்னவோ சேம் அதே தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 13, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ 13. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13 இருக்குது. ஸோ அப்போ 13 எலக்ட்ரான்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும் அப்படின்னா 2. அப்போ 13 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 11 எலக்ட்ரான்ஸ் அப்படியே நம்ம செகண்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ராங். ஏன் அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் 1, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆர்பிட்டில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 3 எலக்ட்ரான்ஸை தேர்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணும். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் அலுமினியம் 2, 8, 3. திஸ் இஸ் ஏ கரெக்ட் வே. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்கோம். ஸோ சென்டர் ஆஃப் ஆட்டம் நியூக்ளியஸ்குள்ளே எது ரெண்டு இருக்கும் அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஃபார் அலுமினியம் 13, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார் அலுமினியம் 14. ஸோ அதை தான் இங்கே நியூக்ளியஸ்குள்ளே 13 புரோட்டான் 14 நியூட்ரான் எழுதியிருக்கும். அடுத்து நியூக்ளியஸ்க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டை தான் ஃபஸ்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கோம். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்பிட்டில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம் பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒன்று கீழே ஒன்றா நான் ஃபில் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 8 எலக்ட்ரான்ஸை இந்த மாதிரி 2 எலக்ட்ரான்ஸாக நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் தேர்ட் எலக்ட்ரான்ஸை லாஸ்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அலுமினியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 3. ஸோ நெக்ஸ்ட்டு another example, what is the electronic configuration of calcium? ஸோ இப்போ கால்சியம் அப்படின்னா கால்சியத்தோட சிம்பிள் 20Ca40. அட்டாமிக் நம்பர் ஃபார் கால்சியம் 20, மாஸ் நம்பர் ஃபார் கால்சியம் 40. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு A மைனஸ் Z ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது 40 மைனஸ் 20. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு 20. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்கிறது அட்டாமிக் நம்பர் என்னவோ சேம் அதே நம்பரை வச்சு நம்ம எழுதுறது தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 20, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்சோ 20. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் தேவை. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸ் 20 எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ரூல் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை 2n² ஃபார்முலாவாக அப்ளை பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2. அடுத்தது 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டில் 2, செகண்டில் 8, தேர்டில் நமக்கு மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த 10 எலக்ட்ரான்ஸை அப்படியே நம்ம ஃபில் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் அப்படின்னா ரூல்ஸ் 3 பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அகாமடேட்டட் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இஸ் 8. ஸோ அவுட்டர் மோஸ்ட்டாக வரக்கூடிய ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம
இந்த ஃபார்மேட்டில் 2 8 10ன்னு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் 10ங்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு ரூல்ஸ் 3 பிரகாரம் அவுட்டர் மோஸ்ட்டாக வரக்கூடிய ஆர்பிட்டில் 8 தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ திஸ் ஃபார்மேட்டில் 10 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் இயர் ராங். ஸோ அப்போ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் ஆர்பிட்டில் 8, ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி 2 8 2 8 அப்படின்னு ஃபில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டெப் வைஸ் மேனரை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஒரு ஆர்பிட்டில் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் கால்சியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 8 8 2. ஸோ இதை ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது கால்சியத்தோட ப்ரோட்டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 20. ஸோ அப்போ நியூக்ளியஸ்குள்ளே 20 ப்ரோட்டான் 20 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ், தேர்ட் ஆர்பிட் ஆல்சோ 8 எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபோர்த் ஆர்பிட்டில் ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அந்த 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கால்சியத்தோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போஸ் அண்ட் புரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.